ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை டிரைவர் எல்லாத்துக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. நஞ்சப்பரூரில் நடந்த நம்ம டாக்ஸி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவர் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அடிக்கிறது ரொம்ப தப்பு. அது யாராக இருந்தாலும் அடிக்கக்கூடாது. கை வைக்கிறது தப்பு தான். நான் வந்து அவர் அடிச்சது, கை வச்சது எல்லாம் சரின்னு சொல்ல வரலைங்க. அவர் என்ன பேசியிருக்காரு, என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. சரிங்களா? ஆனால் என்ன பேசியிருந்தாலுமே கை வைக்கிறது தப்பு தான். நான் வந்து இப்போ அதை சரின்னு சொல்ல வரலைங்க. நான் சொல்ல வரது என்னன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர் அடிச்சதுக்கு டிரைவரை வந்து இவ்வளோ பேர் கமெண்ட்டில் போய் பார்த்தேன். எல்லாருமே இப்படி கேட்டிங்களே, டிரைவரை போட்டு அடிக்கிறாங்க. யாராச்சும் கேட்டிருக்கீங்களா? எத்தனை டிரைவர், ஆட்டோ டிரைவர், பஸ் டிரைவர், ஆட்டோ எல்லா டிரைவருமே ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்குறாங்க. அதுக்கெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லல. அது எப்படிங்க கஸ்டமருக்கு வந்தால் ரத்தம், டிரைவருக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இல்லை கேட்குறது தெரியாமல். ம் நான் வந்து என்னென்னா அடித்தா எல்லாத்துக்கும் ஒன்று தான். எல்லாத்துக்கும் அடித்தா ரத்தம் தான் வரும். யாருக்கு தக்காளி சட்னியும் வராது. அப்போ எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும். ஒரு ரெட் டாக்ஸி டிரைவரை ஒருத்தர் கஸ்டமர் அடிச்சதுமே அதுக்கு எத்தனை பேர் வீடியோ போட்டிருந்தீங்க? இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாங்க அந்த கமெண்ட் எல்லாம் போய் படித்து பார்த்து அனுப்புனாரு. அது படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா அப்படின்னு இருக்குது. ஏன்னா இதை விட ஒரு கூத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கமெண்ட் பண்ணவங்க பூராமே டிரைவர்ஸ் தான். சரிங்களா? இந்த டிரைவர்ஸ் வந்து ஒரு டிரைவரை திட்டுறத நான் கமெண்ட்ல தான் பார்க்குறேன். சரிங்களா? அது ஏன் திட்டுறாங்கன்னா, இந்த ரெட் டாக்ஸி யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்படி அவங்க வன்மத்தை கக்கியிருக்காரு. கமெண்ட் பண்ணலைங்க. அவங்க வன்மத்தை கமெண்ட் மூலியமா வன்மத்தை கக்கியிருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணுறது எப்படின்னா, டிரைவரை திப்புறது கண்ணாடியில் பார்த்து நம்ம மூஞ்சியை துப்பிக்கிற மாதிரி. சரிங்களா? ஒண்ணே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒற்றுமையாக இல்லாமல் ஒரு டிரைவரை நீங்களே போய் கழுவி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா? அதில் ஒற்றுமையான எது தெரியுங்களா? சூலூரில் அன்றைக்கி நான் வந்தேன் பார்த்தீங்களா? 2 ஆட்டோக்காரனாவும் ஒரு ஐடி கம்பெனிக்காரன். அவங்க வந்து நான் ஒரு பேஷண்ட் ஆம்புலன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி நான் வந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி முன்னாடி வந்த மாதிரி. அதாங்க ஒற்றுமை. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கணும் ஒற்றுமைன்னா. சரிங்களா? இது ஒற்றுமை கிடையாது. ஒரு டிரைவருக்கு தானா அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஆனால் உள்ளே போய் அவங்க எல்லாத்தோட ஐடி போய் பார்த்து யாரா கமெண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்து எல்லாமே நிறைய டிரைவர்ஸ் தான் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அவங்க கழுவி ஊற்றிருக்கிறீங்க. அது அவர் தெரியுமா தெரியாதெல்லாம் தெரியாது. ஆனால் நம்ம படிக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு ஒற்றுமையாக இருங்க. டிரைவர் எந்த டிரைவராக இருந்தாலும் ஏதோ ஒரு இடம் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. பொழப்பு நடத்துறதுக்காக இது பண்ணுவானுங்க. மெயினாக நீங்கள் நிறைய பேர் நான் நோட் பண்ணுறது ரெட் டாக்ஸினாலே அதனால் அதுன்னு இது பண்ணுறீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஓட்டிட்டு ஏதோ ஒரு பொழப்பு நடத்துறதுக்கு அவங்க ஓட்டுறாங்க. அந்த ரெட் டாக்ஸி நீ திருநெல்வேலிக்காரன் அந்த வண்டி வந்து திருநெல்வேலி வண்டி இருக்குது. திருநெல்வேலி வண்டிக்கார கோயம்புத்தூர்கார் ஓட்டி வந்து என்ன பண்ணியிருக்கலாம் சொல்லுங்கள்? அப்படிலாம் பண்ணாதீங்க. பிரிவினை உண்டாக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏதோ ஒரு இடத்துல ஓட்டுறாங்க அவ்வளோதான் அப்படின்னு விட்டு போங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கமெண்ட்டில் படிச்சதுக்கப்புறம். ஸோ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரெட் டாக்ஸி வீடியோ போடுறவங்க எல்லாமே உள்ளே போய் பார்த்தா அந்த பேக் கமெண்ட் பண்ணுறவங்க போகாமல் ஏதோ ஒரு டிரைவர்ஸ் தான் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த தவறு பண்ணாதீங்க. தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. சிம்பிள். அடுத்தவன் என்ன பண்ணலான்னு யோசிக்காதீங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிங்க. கண்டிப்பாக மேலே வருவீங்க. சரிங்களா? அந்த கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்கள். பேக் கமெண்ட் போடுற நண்பர்களுக்கு.